ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க அக்லி ஸ்டோரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு த்ரில்லர் ஜானர் படம் சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சைக்கோவாக இருக்கான். அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான். லவ் பண்ணுன்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாஸ்ட்ல ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை பிரித்து தான் இவன் கல்யாணம் பண்ணியிருப்பான். அதனாலேயே பெருசாக ஈடுபாடு இல்லாமலே இருப்பாங்க. இருந்தாலும் டார்ச்சரை போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த பழைய பையன், அதாவது எக்ஸுக்கு என்ன ஆச்சு, இவன் கிட்ட தப்பிச்சாங்களா இல்லையா, கடைசியில என்னதான் ஆச்சு, இவனை ஏன் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்க படம் தான். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ சைக்கோ மாதிரி பண்ணியிருக்க விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி அவன் தப்பிக்கணும்னு இவங்க பண்ற விஷயம்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டெக்னிக்கலி சினிமோட்டோகிராஃபி ஓரளவு ஓகேவா இருந்தது, இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் ஓகேவா இருந்தது, இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் பாசிட்டிவ் சொல்லிக்கிறாலும் எந்த விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்றதை மட்டுமே காமிச்சிட்டு இருக்காங்க படம் ஃபுல்லா. அது பெருசா நமக்கு சலிப்பு தட்ட தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம ஒரு லவ் போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. படத்துல ஊர்பட்ட அடக்கல நின்று வச்சிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கா அப்படின்னா அதுவுமே கிடையாது தான். இந்த படத்து மூலமா எதனா மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சரி, படத்துல வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாவது ஒர்க் அவுட் ஆயிருக்கும் பார்த்தா அதுவும் கிடையாது. சரி, படமாவது ப்ரெடிக்டபிள் இல்லாம நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுவும் படமே ஃபுல்லா ப்ரெடிக்டபிளா தான். மொத்தத்துல இந்த படத்தை என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.